சர்வதேச கிரிக்கெட்டில் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர். ஆஸ்திரேலிய அணியின் கிரிக்கெட் வீரராக இவர் இருந்தாலும் ஐபிஎல் தொடரில் ஆடத் தொடங்கிய பிறகு இவருக்கு என்று இந்தியாவில் ஏராளமான ரசிகர்கள் உருவாக தொடங்கினர். ஹைதராபாத் அணிக்காக ஐபிஎல் தொடரில் ஆடத் தொடங்கிய பிறகு டேவிட் வார்னர் பிரபல தெலுங்கு படங்களான பாகுபலி, புஷ்பா போன்ற படங்களின் கெட்டப்புகளில் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். இவரை தெலுங்கு சினிமாவில் நடிக்க வைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்த நிலையில் தெலுங்கு படத்தில் டேவிட் வார்னர் நடிக்க இருப்பது உறுதியானது. தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் நிதின். இவரது நடிப்பில் தற்போது ராபின்ஹுட் என்ற படம் தயாராகி வருகிறது. இந்த படத்தில் தான் டேவிட் வார்னர் ஹேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த படத்தில் ஸ்ரீ லீலா கதாநாயகியாக நடிக்கிறார். இந்த படத்தில் நடிப்பதற்கு டேவிட் வார்னருக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. இதை அந்த படத்தின் தயாரிப்பாளர் ரவி சங்கர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த படத்தை இயக்குனர் வெங்கி குடுமுலா இயக்குகிறார். டேவிட் வார்னர் தெலுங்கு படத்தில் நடிக்க இருக்கும் தகவல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிரிக்கெட் வாழ்வின் தொடக்க காலத்தில் மிகவும் ஆக்ரோஷமான வீரராக உலா வந்தார். ஐபிஎல் தொடரில் விளையாட தொடங்கிய பிறகு மிக மிக நட்பான நகைச்சுவை உணர்வு கொண்ட வார்னராக இந்திய ரசிகர்களிடம் திகழ்ந்து வருகிறார். இவருக்கென்று இந்தியாவில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். இவர் பாகுபலி, புஷ்பா கெட்டப்புகளில் நடித்த வீடியோக்கள் இந்தியாவில் மிகவும் பிரபலமாகும். மேலும் இவரை புஷ்பா படத்தில் நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தை நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.